ஏன்னா கேரண்டி கொடுக்குறோம். என்ன கேரண்டி? சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்குறதுக்கு ஒன்று, இல்லை அப்படின்னா உங்களுடைய 100% டியூஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணுறீங்களா அதை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. யாருங்க பண்ணுவா டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படின்னா? நாங்கள் பண்ணுறோம். நீட் எக்ஸாம் நெருங்கிடுச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடுச்சு, எக்ஸாம் எழுத போகிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணோம். மார்க் எப்படி வரும்னே தெரியலையே. கவர்மெண்ட் கிடச்சதுன்னா சந்தோஷம் தான். ப்ரைவேட் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பணம் ரெடி பண்ணணுமே, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனோன்னா எவ்வளோ ஆகுமே தெரியலையே. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் புலம்புறாங்களோ இல்லையோ, பெற்றோர்களுடைய புலம்பல் ஜாஸ்தியாகவே இருக்குது. சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அப்போ தான் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறாங்களே, அந்த பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க கால் பண்ணி. சரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படுறது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். சார் +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும், சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள்? கவலைப்படாதீங்க, உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போகிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்ணுறாங்க, பரவாயில்ல, என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். உங்கள் குழந்தை அந்த 20ல் இருந்ததுன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பார்த்தீங்களா? சீட்டு வாங்கலை கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க. ரைட், உங்களுக்கு நீட் எக்ஸாம் சம்பந்தமாக எந்த ஒரு கிளாரிட்டி வேணும்னாலும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜை போட்டிங்கன்னா உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ரைட்டா? அப்படி இல்லைன்னா கூட நானே உங்களுக்கு எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 days இருக்குது. இந்த 80 daysல சார் இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நான் இவ்வளோ இருந்ததுன்னா எனக்கு ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இந்த இதில் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலயமா. மீதி இருக்க 15% கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுவே ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50% கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. மீதி 50% வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் நீங்களே ஃபில்அப் பண்ணிங்கன்னு அப்படிலாம் கொடுக்காது. இப்போ நம்ம இன்ஜினியரிங் பார்ப்போம்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்களே வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே வாங்கிப்பாங்க, எவ்வளோனா டொனேஷன் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் கிடையாது. இந்த ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி இருக்குது, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸ் என்னன்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எவ்வளோ ஃபீஸு, தென் ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோ, ப்ரைவேட்டில் என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் எவ்வளோ, தென் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு தமிழ்நாட்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, அதுலேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, அதுலேயும் என்ன இருக்குது, என்ஆர்ஐ இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜன் மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. கிறிஸ்டியனு, மலையாளம், தெலுங்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி கோட்டாஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டின்றது ரிலிஜியன் மைனாரிட்டி, மலையாளம் தெலுங்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. அந்த கோட்டாஸும் உங்களுக்கு இருக்குது. அதில் ஏதாவது எங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபீஸ் கன்செஷன் இல்லை, உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ நான் தெலுங்கு இருக்கேன், நான் சப்போஸ் முத்துக்குமரன் காலேஜில் போடுறேன் அப்படின்னா எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நான் எடுக்கலை, தெலுங்குல மைனாரிட்டி கோட்டா எடுக்கலைன்னா தான் அப்புறமா கொடுப்பாங்க. அப்போ இது சீட்டு வாங்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமே தவிர ஃபீஸில் எந்த விதமான மைனாரிட்டி கோட்டாவில் கன்செஷன் கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு
மைண்டில் நிறைய பேர் வச்சுக்கணும். சார் நான் மைனாரிட்டி சார், நான் மைனாரிட்டி கோட்டால, நான் தெலுங்கு மைனாரிட்டி சார், மலையாள மைனாரிட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது எதுக்கு யூஸ் அப்படின்னா சீட்டை வந்து வாங்குறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்கு இல்லை. ரைட். அந்த மாதிரி 85% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் நம்மள தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில் பண்ணோம். 15% வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். ப்ரைவேட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% சீட்ஸு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தான் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்ப எவ்வளோ ஃபீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,073 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் நம்மளுக்கு என்ன வாங்குறாங்க, 18,073 ரூபாய் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. இன்க்ளூசிவ் டியூஷன் ஃபீஸ் 6,000 ரூபாய் தான். இல்லை 18,000 டியூஷன் ஃபீஸ் 6,000, மீதி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஸ்போர்ட்ஸு அது இதெல்லாம் போட்டு தான் 18,073. இதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குன்னா அதில் 6,000 rupees வந்து டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணுறாங்க இல்லையா. அந்தபடி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட தான் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வரும். ஹாய், என் பேர் ரித்யா. நான் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து சேர்ந்துருக்கேன். நாங்கள் வந்து எப்போயும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிப்போம். 6 o'clockலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லித் தருவாங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஸ்டடீஸ் இருக்கும். கூடவே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவேன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. சரியா. இப்போ இந்த ஃபீஸு யார் சார் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட்ல சீட் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். பியூர் கவர்மெண்ட் சீட்டு எவ்வளோ சார் நம்மளுக்கு தமிழ்நாடுல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,540 சீட்ஸ் தான் நம்மளுக்கு டோட்டல் இருக்குது. இதுலேயும் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றப்ப எடுத்தோம்னா நாட் ஓன்லி ஜென்ரல், இட்ஸ் எ காமன் மெரிட் சீட்டு ஒரு 1,212 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் சீட்ஸ் இருக்குது. இதில் எல்லா கேட்டகரி மாணவர்களும் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1,200 ரேங்குக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே வந்து பிசியாக இருந்தாங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஹார்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 600 சீட் எடுப்பாங்க. அப்போ 1,500லேருந்து 1,700 ரேங்குக்குள்ளே தமிழ்நாடு ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 18,000 ஃபீஸில் வந்து கிடைக்கும். சார் பிசிஎம் சார் அப்படின்னா பிசிஎம்முக்கு சீட்டு நம்மளுக்கு 3.5%, 3, 3, 9 ஒரு 120 ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இந்த 18,000 ரேங்க்ல சீட் கிடைக்கும். சார் நான் எம்பிசி சார் எனக்கு 20% சீட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரேங்க்குள்ளே பிசியில் இருந்தால் இந்த 18,000 ரேங்க்கு 18,000 ஃபீஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே நான் எஸ்சியாக இருந்தேன்னா அங்கே நம்மளுக்கு எவ்வளோ வருது 15%. அப்போ 15 × 3 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500, 600 ரேங்க்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபீஸ் எவ்வளோ 12,000 ஃபீஸில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். எஸ்சிஏவாக இருந்தேன் அப்படின்னா அகைன் 3% ஒரு 110, 120க்குள்ளே இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எஸ்டிஆர் தான் ஒரு 40 ரேங்க்குள்ளே இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 36 ரேங்க்ல இருந்தால் கிடைக்கும். 40 ரேங்க் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஹையரில் இருக்கிறவங்க ஆல் இண்டியா சீட்டு எடுத்தாங்க அப்படின்னு கூட ஒரு 40 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். அப்போ இந்த ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. 1 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, +1 +2 படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 year ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2வது வருஷம் ட்ரை பண்ணுறவங்கள 4 வருஷம் 5 வருஷம் ட்ரை பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குங்க. 20 பேர் தான் அந்த பேட்சில். ரைட்டா. ஸ்பெஷல் அட்டென்ஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சரு, ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிற ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 3 டீச்சர் ஒரு சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட், 12 டீச்சர், ஒரு 4 மென்டார்ஸ் இருப்பாங்க. 16 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அதர் ஸ்டாஃப் மெம்பர் ஒரு 4 பேர். கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், மென்டார்ஸ் அண்ட் தென் அதர் ஸ்டாஃப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் தெரியல, இந்த கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் படிக்காமல் இருக்கணும், என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன புக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டார்கெட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆர்ஜிஆர் டீம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு இந்த மாதிரி 18,000 ரூபாயில ஃபீஸில் சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறீங்க, ரொம்ப டெடிக்கேட்டடு, எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நான் படிப்பேன், எனக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத கூட இருந்தே கைட் பண்ணாங்கன்னா போதும், நான் படிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, இல்லை பேரண்ட் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் இமீடியட்டாக போட்டுருங்க. இதுக்கான ரெசிடென்ஷியல் பேட்சும் இருக்குது, வீட்டில் இருந்து வந்து போகிறதுக்கும் இந்த பேட்சஸில் வந்து நம்ம இந்த வருஷம் சப்போர்ட் பண்ணுறோம். இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். 20 ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால சீட்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா கேரண்டி கொடுக்குறோம். என்ன கேரண்டி, சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்குறதுக்கு ஒன்று, இல்லை அப்படின்னா உங்களுடைய 100% டியூஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணுறீங்களா அதை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. யாருங்க பண்ணுவா டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு.
ரைட்டா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு போயிடலாம். ரைட்டா? 18,000 நான் என்ன சொன்னேன், 12,000 ஃபீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளோ வந்து சொன்னேன். ஏன் சார் ரேங்க் சொன்னீங்க அப்படின்னா மார்க் ஒவ்வொரு வருஷமும் டிஃபர் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 610 மார்க் இருந்தால் தான் பிசி கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடைச்சது. அதுவே இந்த வருஷம் எடுத்தனா 508 மார்க் வரைக்கும் கிடைச்சது. பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். போன வருஷமும் 1700 ரேங்க்குள்ள இருந்ததுன்னா கிடைக்கும். இந்த வருஷமும் 1700 ரேங்க்குள்ள தான் கிடைச்சது. அப்ப ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் ரேங்க் பத்தி உங்களுக்கு சொன்னேன். ரைட்டா? மார்க் பத்தியும் நம்ம என்ன மார்க் இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனாலையும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். சார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா இப்போ பிசி கேண்டிடேட் நம்ம பார்த்தா ஒரு 1700 ரேங்க் வரைக்கும் கிடைக்குது. ஒரு 2000 ரேங்க் வந்துடுறாரு. அப்படின்னு இருக்கிறப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன? பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட்டு. பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட்டு எவ்வளவு சார் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 காலேஜஸ் வந்து பிரைவேட்ல வந்து இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் சொல்லணும்னா பிஎஸ்ஜி காலேஜ், தமிழ்நாட்டில் சென்னையில் சொல்லணும்னா பனிமலர், டேகூர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ். இந்த பிரைவேட் காலேஜஸ்ல நான் போய் ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்கல, அடுத்த லெவலில் தான் நான் இருக்கேன். இந்த ரேங்க்குக்கு அப்புறமா வந்துருச்சு எனக்கு. நீங்க சொன்ன ரேங்க்குக்கு அடுத்தது நான் ஒரு 10 ரேங்க் இருக்கேன், நான் 20 ரேங்க் இருக்குன்னா எனக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் 50% கோட்டா வந்து அலாட் பண்றாங்க. அந்த மாதிரி 50% கோட்டால நான் சீட் எடுக்கணும் அப்படின்னா 4,50,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸு, 4,50,000 டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்டா? பிரைவேட் காலேஜஸ் 26 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அந்த 26 பிரைவேட் காலேஜஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 4,50,000 ரூபாயிலிருந்து 5,50,000 ரூபாயில. சார் என்னால பியூர் கவர்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டெடிகேட்டடா மண்டை வெடிச்சு படிக்கிறதுக்குலாம் முடியாது. ஆனா நான் சின்சியரா படிப்பேன் சார். நான் சின்சியரா படிப்பேன். எனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கோட்டாக்கு வந்து 15-20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாது. இந்த 4,50,000 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வருதுல, அந்த கோட்டால சீட் எடுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர்ல எதனா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் இருக்குன்னா எஸ், வி ஹவ் த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட். உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? அதே வந்து பாத்தீங்கன்னா 12 ஃபேக்கல்டி, 4 மென்டர்ஷிப், 4 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், உங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு அந்த ஸ்டாஃப் மெம்பர் இருப்பாங்க. ரைட்டா? 20 ஸ்டூடெண்ட்டையும் உங்களை பக்காவா ஃபோக்கஸ் பண்ணி காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு கைட் பண்ணி படிக்க வச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியலையோ சொல்லி கொடுத்து, டெஸ்ட் எடுத்து வச்சு அதுல என்னெல்லாம் தப்பு பண்றீங்களோ பார்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி மார்க் ஸ்கோரிங் ஹெல்ப் பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பிரைவேட் காலேஜ்ல வாங்க வைக்கிறோம். இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். ரைட்டா? இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இமிடியேட்டா 8695186953 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்கான அட்மிஷன்ஸ் இமிடியேட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா 20 சீட்ன்றதால முடிஞ்சிடும். ஏன்னா நாங்க கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. நாங்க சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க குழந்தை பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட்ல எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ரைட்டா? கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட்ல பார்த்தோம், தென் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட்ல வந்து பார்த்தோம். 20 சீட்டு, அந்த சீட்டு ஒரு 20 சீட்டு. இதுவும் காலையில இருந்து நைட் வரைக்கும் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து வந்து போறதுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். உடனே கிராப் பண்ணுங்க. சீட்டை வந்து கிராக் பண்றதுக்கு 2027 பிளான் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? 4,50,000 ரூபாய் இந்த சீட்டு வந்து ஓகே. ரைட்டு சார். அப்புறமா என்ன சார் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு இருக்கு. வடிமலர்லன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேகூர்ல வந்து ஒரு 50 சீட்டு என்ன பண்றாங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்ல. பனிமலர்ல வந்து 50 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. மீதி 50 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஸ்பிளிட் பண்ணி என்ஆர்ஐ கோட்டா தனியா, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ரிலிஜன் மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி எங்க வரும்? பனிமலர்ல வரும். இதுவே வந்து நீங்க டேகூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து 65% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு வந்துடும். அப்ப அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ அப்படின்னு வரப்ப எவ்வளவு சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்டோட கோட்டா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 lakhs. எவ்வளோ? 15. பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கினீங்கன்னா 15 லட்சம் ரூபாய். இதுவே பிரைவேட் காலேஜ்ல என்ஆர்ஐ கோட்டா போட்டீங்கன்னா 27 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வரும். சார் மார்க் எப்படி சார் வரும்னா என்ஆர்ஐ கோட்டாக்கெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணா போறோங்க, நீங்க சீட் அடிச்சிடலாங்க. ஒரு 150-200 மார்க் இருந்தா என்ஆர்ஐல சீட்டு தட்டிடலாம். இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 400 மார்க் இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட்டை எடுத்துடலாம். ரைட்டா? அதனால கவலைப்பட தேவையில்லை. இதுக்கெல்லாம் நீங்க ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெகுலர் பேட்சை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது 40 பேருக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பேட்ச்ல 40 பேர் இருப்பாங்க. அதுல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்லாம் கொடுப்போம். இந்த மார்க்ஸை நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு ரெகுலர் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஜம்முன்னு ஜாலியா ஹாப்பியா உங்க இஷ்டத்துக்கு படிக்கலாம். ரைட்டா?
ஓகே, இதுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் 869518 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் இமிடியேட்டாக 2027க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஹாய், நான் ஸ்ரீயோட சிஸ்டர் பேசுகிறேன். என் தங்கச்சியும் ஹாஜி அகாடமியில் தான் படிக்கிறா. இங்கே போன வாட்டி ஸ்கோர்ஸ் பார்த்தோம், அதை விட இந்த வாட்டி ஸ்கோர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி அவள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவள் இப்போ நிறையா அவளோட இன்பில்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கன்ஃபார்ம் 100% அவள் இந்த வாட்டி கவர்மெண்ட் ஸ்கோர் பண்ணிடுவான்னு. ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5,40,000 ரூபாய். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டியில வருது. தென் சமயபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசன் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ தக்ஷஷீலா இப்போ புதுசா பார்த்துருப்பீங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் அண்டர் பிரைவேட் யூனிவர்சிட்டி. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. அதுல கவர்மெண்ட் சீட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து எதை கொடுக்குறாங்க பிரைவேட்டுக்கு. இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 16,20,000 ரூபாய் வருது. இதுவே நீங்க வந்து என்ஆர்ஐ கோட்டா பிரைவேட் யூனிவர்சிட்டியில பண்ணா 30 lakhs. இந்த என்ஆர்ஐ கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாலாம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ரெகுலர் பேட்ச்லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா கூட போறோம். இந்த 5.4 அப்படின்னு எடுக்கிறப்ப ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது, இந்த என்ஆர்ஐ கோட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இந்த வருஷமே நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா குவாலிஃபை பண்ணா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் கிடைக்கும். இந்த வருஷம் 2025 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் வந்து 430, 420, 430 மார்க் மேல இருந்தது. இதுவே செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மார்க் வந்தது. தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சில காலேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப மார்க் 156க்கு இறங்கிடுச்சு. அந்த மாதிரி சான்ஸ் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆர்ஜிஆரோட கிராஷ் கோர்ஸ் இப்போ 2026ல எக்ஸாம் எழுதுறோம் சார். இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கல சார், ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல சார், ஆனால் நான் சின்சியரா எஃபோர்ட்ஸ் போடுவேன் சார், என்னை பாஸ் பண்ண வச்சு கொடுத்துருங்க அப்படின்னா. ஏன்னா இந்த பாஸ் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டால கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 150, 200, 160 மார்க் வாங்கினா கூட அடிச்சு மேனேஜ்மெண்ட்ல வாங்கிடலாம். இப்போ 170 மார்க்னா டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிது இந்த வாட்டி. பணம் இருக்கு சார், என்னன்னா இல்லை சார் இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு எவ்வளோதான் மார்க் இருந்தாலும் என்னால் இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, நான் அப்ராடு போயிடுறேன் சார் அப்படின்னா பாஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் பேட்ச் வந்து கிராஷ் கோர்ஸ்ல கொடுக்குறோம். ஆன்லைன் ப்ரோக்ராம் 11,800. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம். இதுல நீங்க குவாலிஃபை பண்ணலன்னா நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரீஃபண்ட் பண்றோம். ஆனா கண்டிஷன் என்ன, நாங்க சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரைட், அது மட்டும் தான் கண்டிஷன். நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிராஷ் கோர்ஸ்ல 2026 கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா 8695 8693 இந்த நம்பர்ல நீங்க பேசி ஜாயின் பண்ணிட்டுங்க. ரைட்டா, இப்ப இந்த 3 கேட்டகரியில இப்ப நம்ம ஒரு கம்பாரிசன் பார்த்துடலாம். சார் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சார் அப்படின்னா இதுக்கு நான் 6,000 தான் போட்டுக்கணும் கவர்மெண்ட் கோட்டாவோட டியூஷன் ஃபீஸ். ஏன்னா இதெல்லாமே நான் டியூஷன் ஃபீஸ் தான் போட்டிருக்கேன். பட் இங்க மட்டும் 18,000 போட்டிருக்கேன்னா கவர்மெண்ட்ல கொடுக்குறப்ப இதை மட்டும் தான் போடுறாங்க. அதே போல பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் போடுறாங்க. வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, அதர் ஃபீஸ் நீங்க என்ன வாங்கணுமோ அது ஃப்ரீஸ் ரிக்வெஸ்ட் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது கொடுக்குறாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாங்குறாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது யார் கேட்பாங்கன்றது தெரியல, கேட்டால் கூட அது வர்றதில்லை, வேலைக்கு இல்லை, நம்ம அதை பேசுறது வேஸ்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18,073 ரூபான்றது டோட்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது. அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6,000 டியூஷன் ஃபீஸ் போச்சுன்னா மீதி 12,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 4,50,000 ரூபாயிலேருந்து 4,35,000 4,500 வரைக்கும் வருது. சில காலேஜஸ் வந்து 4,35 வாங்குறாங்க, சில காலேஜ் 4,500 வாங்குறாங்க. இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5.4. இந்த சிஎம்சி வேலூர் இருக்குது ப்ரைவேட் காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் 100 தான் இருக்கு. 56,000 ரூபாய் தான். கவர்மெண்ட் கோட்டா சீட் இருந்தாலும் சரி, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் கோட்டா இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் கோட்டா இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்க வாங்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ். இதெல்லாம் டியூஷன் ஃபீஸுங்க. 4,500, 4,30, 4,50 டியூஷன் ஃபீஸ், 5,40 டியூஷன் ஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜில் இப்போ போடக்கூடிய 18,000 வந்து இந்த எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் 12,000 போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபீஸ். 6,000 ரூபாய் தான் ஆக்சுவலாக டியூஷன் ஃபீஸ். ரைட்டா, அப்போ இந்த ஃபீஸ் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வரப்ப கவர்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் தெர் இஸ் நோ மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட். பிரைவேட் காலேஜில் தான் கவர்மெண்ட் 15 லட்சம் ரூபாய், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 16, 20. இதுவே என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றப்ப கவர்மெண்ட்ல வந்து என்ஆர்ஐ கிடையாது, பட் சம் ஸ்டேட்ஸ்ல வந்து என்ஆர்ஐ கோட்டா வந்து கவர்மெண்ட்ல கூட கிடைக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாய் பிரைவேட் காலேஜஸ்ல. இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டியில 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. இதுவோட அடிஷ்னலா நீங்க ஒரு 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கணுங்க.
இந்த ஃபீஸ் நம்ம என்ன போட்டிருக்கோமோ இந்த ஃபீஸ்ல இருந்து ஒரு 4 to 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆகும். இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டினா 7 லட்ச ரூபாய் வரைக்கும் அடிஷ்னல் ஃபீஸு வரும். எப்படி இங்கே வந்து 18,000 போட்டாங்க, அதில் 6,000 தான், மீதி ட்ரிபிளாக வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் 9 லட்ச ரூபாய் சில இடத்துல இந்த ஃபீஸை தவிர அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மெயின் பர்பஸ் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். எக்ஸாம் எழுதுமே ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா யோசனை பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி எழுதுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் வருதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். டீச்சருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிப்பீட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் வாரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களை அதை பேஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டைமில் எப்படி வரும்னா இப்போ வர மார்க்ல இருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 100 to 120 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன உங்கள் இன்ஸ்டியூஷனில் மார்க் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பர் வந்து நார்மல் பேப்பர்னா, டஃப் பேப்பர்னா இப்போ வாங்குறதுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு 50 மார்க் கம்மியாயிடும். ரைட்டா? உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ மார்க் கம்மியாயிடும்? டஃப்பாக வந்துருச்சுன்னா 50 மார்க் போயிடும். மாடலாக இருக்குது, மாடரேட்டாக இருக்குது பேப்பர்னா இப்போ வாங்குற மார்க் அப்படியே வாங்கிடுவாங்க. ஈஸியானா ஒரு 100 மார்க் தட்டிடுவாங்க. இப்போ 500 மார்க் வாங்குற குழந்தை 600 வாங்கிட்டு ஈஸினா. மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா அதே மார்க் தான் 500 to 520 மார்க் வரும். டஃப் ஆயிடுச்சுன்னா 450 ஆகிடும். இவ்வளோ தாங்க உங்கள் குழந்தையோட மார்க். இப்போ என்ன மார்க் வாங்குதுன்னு பாருங்க. இதுதான் உங்களுடைய குழந்தையோட ஃபைனல் மார்க். எழுதி வச்சிங்க. ரிசல்ட் வரப்ப என்கிட்ட சொல்லுங்க. ஆமாம் சார், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு. கரெக்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் ப்ரீவியஸ் இயரோட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து ட்ராக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டில் இருக்கோம். எப்படி நடக்கும், என்ன நடக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இப்படி வந்துடும் அப்படியோ, அதெல்லாம் நடக்காது, இப்படி தான் நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். மாறாது. ரைட்டா? ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீடியோ பேசுகிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். தென் வந்து இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 year. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் போன வருஷம். இந்த வருஷம் 2 ஆப்ஷனும் கொடுக்குறோம். ரெசிடென்ஷியலும் கொடுக்குறோம். எஸ்ஆர்பியில் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்துட்டு போகிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி டே ஸ்காலராகவும் கொடுக்குறோம். ஆனால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்னு சொல்கிறேனே தவிர இட்ஸ் ஃபுல் டைம். மார்னிங்லேருந்து 6 to 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த மாதிரி காலையில் வந்து நைட்டு போகிறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரிப்பீட்டர்ஸ் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் 50% நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல 50% வந்து சென்னை ஸ்டூடெண்ட் தான். அவங்களும் ஹாஸ்டலில் படிக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். அதனால் நிறைய பேரண்ட் எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வருஷம் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் தனியாக வந்து சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் போடும். அவங்க வீட்டில் இருந்தே வந்து போகலாம். அவங்களுக்கும் அந்த கமிட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் இந்த வருஷம். ரைட்டா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை பற்றி நம்ம சொல்லணும்னா 20 ஸ்டூடெண்ட் தான் இப்போ ஒரு கிளாஸில் இருப்பாங்க. ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் 4 மெடிக்கோஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவங்க கூட இருந்து மென்டல் சப்போர்ட் கொடுத்து இப்படி தான் நடக்கும், இதுதான் நான் பண்ணேன், இதுதான் எனக்கு வந்தது, நான் கூட இப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்றத அவங்க கூட இருந்தே கைட் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பேட்சுக்கு 20 பேர் வந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியணுமோ தெரிய வச்சு, அவங்களுக்கு என்ன புரியணுமோ அவங்களுக்கு புரிய வச்சு, என்ன தெரியலையோ அதை சொல்லி கொடுத்து, என்ன அவங்களால பண்ண முடியலையோ அவங்கள பண்ண வச்சு, எல்லாம் ப்ராப்பராக அந்த குழந்தையோடு இருந்து குழந்தையா இருந்து அதனுடைய குழந்தைய மானிட்டர் பண்ணி ஒன்று பண்ணோம் ஒன்று பண்ணாது பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறது, பண்ணிட்டு இருக்கிற குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், குழந்தையோட இருந்து காலையில் தூங்குறது, அதுக்கு குழந்தை கூட நானும் நைட்டு அந்த குழந்தையோட எழுதுக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இந்த வருஷம் பேட்சை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தைங்க வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? நீங்கள் வேணால் நேரடியாக எங்கள் சென்னை சென்டருக்கு வந்து பாருங்கள். அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கெல்லாம் பாருங்கள். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பாருங்கள். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆர்ஜிஆரில் நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கி கொடுக்கலன்னா திருப்பி கொடுக்குறோங்க அப்படின்னு 100% எழுதி கொடுக்குறேங்க. நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ சைன் பண்ணி கொடுக்குறோங்க. அந்த கேரண்டியே கொடுக்குறோம். அதுதானே என்னால் கொடுக்க முடியும். ரைட்டா? ஓகே. பணம் கொடுத்து நம்ம சீட்டு வாங்குறதில்ல, ஆனால் உங்கள் படிக்க வச்சு தான் வாங்க வைக்கிறோம். நிறைய பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாம். அந்த கதையெல்லாம் நம்மகிட்ட தெரியாது. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் இது என்னன்றது புரியாது. நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். குழந்தைங்கள படிக்க வச்சு அந்த குழந்தையும் நம்ம சொல்றதை கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணி வரதுக்கு ரெடியா இருக்கிற குழந்தைங்களை கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நம்ம வந்து கட்டுறதுக்கு ஆர்ஜிஆர் வந்து கேரண்டி கொடுக்குறோம். சென்னை ஆர்ஜிஆர். ரைட்டா? அதனால நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து டெய்லி இருக்கும். நான் சொன்ன மாதிரி காலையில் ஸ்டார்ட் ஆகும், நைட்டு வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்குறது, ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். அதே போல் இங்கே இருந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை.
கண்ணும் கருத்துமாக நம்ம வந்து பார்த்துப்போம். குழந்தைங்கள கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஹாஸ்டல் கிடையாது, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நாங்கள் ரெண்டல் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். எப்படி வீட்டில் இருந்தோமோ அட்மாஸ்பியர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும். இது ஹாஸ்டல் மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டு அடைச்சி வச்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வீடுங்களில் எப்படி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து டைனிங் ரூமு, ஹாலு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வசதியாக இருக்கும். அங்கே வந்து குழந்தை வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா கிச்சனில் உட்காந்து சமையல் பண்ணுறதுக்கோலாம் இல்லை. எல்லாமே வந்து நம்ம படிக்கக்கூடிய இடத்துலையே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். பழைய நைட்டு குழந்தை தூங்குறதுக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வரதுக்கும் தான் அது யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எல்லாமே நம்ம கூட தான் சென்டர்லேயே இருப்பாங்க குழந்தைங்க. அதனால் நீங்கள் பேரண்ட் வந்து அந்த விதத்தில் கவலையே படணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? ஆர்ஜிஆர் நாங்கள் இருக்கோங்க எங்கள் குழந்தைய வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், 1 இயர் டெடிக்கேட்டடாக குழந்தைய எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இம்மிடியேட்டாக பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா சீட்ஸ் கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் எக்ஸலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பேரண்ட் சைடு. சார் எங்களுக்கு இன்னொரு பேட்ச் கொடுங்க, 3 பேட்ச் ஆக்கிட்டாங்க அவங்க. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருப்பியும் எடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த குழந்தைங்களோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி சார் இந்த வருஷம் எங்கள் குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை. ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த குழந்தைங்களையும் ஜெயிக்க வைக்கணும். முடுக்கில் இருக்கிற குழந்தைங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கணும். ஒரு நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய செலவு பண்ண முடியாதுன்ற இடத்துல அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டானா அவங்கள வந்து வாங்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய குழுவோட டார்கெட்டு, பிளானு அச்சீவ் பண்ணணுன்ற வெறியோடு இருக்கும். உங்கள் குழந்தைங்களை கொடுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது தகவல் எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ சார். +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும், சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார் அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போகிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்ணுறாங்க, பரவாயில்ல என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். உங்கள் குழந்தை அந்த 20ல் இருந்ததுன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பார்த்தீங்களா, சீட்டு வாங்கலை கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க.